ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A தான். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்துன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கல, ஏன்னா பெருசாக கொஸ்டின்ஸ் வந்து வரல. ஸோ அதனால் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து குயிக்காக ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலேயோ என்னமோ கொஸ்டின்ஸ் பெருசாக வராதால நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. பட் ரீசெண்ட் வீடியோஸில் கேட்டிருந்த சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துன்னா டீட்டெயிலாக ஒரு சின்ன ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது சலீம் ஜென் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்பப்போ வந்து உங்களுடைய வியூவர்ஸ் வந்து இருக்காங்க ஆன்லைனில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது அப்படிங்கிறது, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அதுன்னு மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லையும் கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கலாம். இந்த நாட் என் ஆஃப் டிராஃபிக் டு டேட்டா டு ஷோ திஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எதனால் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லைனா சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா லைக் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, பட் பெருசாக வந்து ஆடியன்ஸ் ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னாலோ இந்த இஷ்யூ வந்து இருக்கலாம். இது பெரிய இஷ்யூலாம் இல்லை. லைக் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக இது சால்வ் ஆயிரும். ஓரளவுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து சேரும். ஸோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனலிட்டிக் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக காட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இது வந்து இவ்வளோ டயத்துக்குள்ளே ஒர்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத பொறுத்து இது குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களோட ஆடியன்ஸ்க்கான அந்த டேட்டா ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா பசங்க அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. வாட்ச் ஹவர்ஸ் அந்த மான்சேஷன் பேஜில் இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் ஆகுங்க, கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். பட் அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க, இந்த ப்ரைவேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அன்லிஸ்டட் பண்ணுற மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க வாட்ச் ஹவர்ஸ் பாலிசியிலேருந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே சமயம் டைம் வந்து ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு, அதாவது லாஸ்ட் 12 மந்த்லாம் உங்களுக்கு வந்து மான்சேஷனில் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி நம்ம மான்சேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான க்ரைட்டேரியா. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் வந்து 12 மந்தில் இல்லாமல் 1 இயருக்கு அப்புறமும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அந்த டைம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ அதை பெருசாக ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் நோட் பண்ணி ஒரி பண்ணிக்காமல் ரெகுலராக வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இஷ்யூ இருக்காது, இந்த வாட்ச் ஹவர்ஸ் ரெடியூஸ் ஆகுறதுங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய 4000 வாட்ச் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க, அதுவும் அது பப்ளிக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாட்ச் ஹவர்ஸில் ரெடியூஸ் ஆகிற மாதிரியான இஷ்யூலாம் உங்களுக்கு வரவே செய்யாது. ஸோ அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா நார்மல் லாங்கர் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் மான்சேஷன் பாலிசி வந்து இருக்கும். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அது ப்ராப்பராக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக மேக் பண்ணிக்கிட்டு அதே சமயம் பப்ளிக்லேயே எப்போவும் வச்சுக்கிட்டு எதுவும் டெலிட் தேவையில்லாதது, அதுக்கடுத்து தான் லிஸ்டட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிஃபோர் மான்சேஷன் வந்து பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வேலு ஃபார்ம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் வீடியோக்கு டேக் செட் பண்ணணுமா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய விருப்பம் தான். டேக் நீங்கள் நார்மல் வீடியோக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட பண்ணுறதும் பண்ணாதும். பட் இது எதனால் செட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறேன். அதாவது ஷார்ட்ஸும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அதாவது எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் மட்டும் ரெக்கமெண்ட் ஆகாது. எக்ஸ்ட்ரா அந்த ஷார்ட் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கீழேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதால கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி, ஓவரால் மெட்டா டேட்டா லைக் டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டேகாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ மாதிரியே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஷார்ட் ஸ்பீட் இருக்குங்க, கண்டிப்பாக ஷார்ட் ஸ்பீடில் நல்ல ரீச் கொடுக்கும். பட் இருந்தாலும் கூட இந்த சர்ச்சிங் அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தேடக்கூடிய ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கிடைக்கிற விதமாக உங்களுடைய கண்டென்ட் கிடைக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு இது எக்ஸ்ட்ரா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். நார்மல் கண்டென்ட்லாம் இந்த மாதிரி போதும் அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் வந்து வேறு இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படிங்கிறதால இந்த மெட்டா டேட்டாவையும் பேசிக்காக யூஸ் பண்ணுங்கள். அது இன்க்ளூடிங் டேகாக இருக்கட்டும், அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன், டைட்டிலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பாய் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஷார்ட் ஸ்பீடில் இல்லாமல் ப்ரௌஸ் பிக்சர் அண்ட் சர்ச் ஆப்ஷனில் ஷார்ட்ஸ் பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக மான்சேஷன் ப்ரோக்ராம் வரவிருக்கு. ஸோ நார்மல் கண்டென்ட்டு, லாங்கர் கண்டென்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணி எனேபிள் ஆக மான்சேஷன் எனேபிள் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குன்னு எடுக்கும்போது ஷார்ட்ஸ்
மான்சேஷன் வந்து நம்ம 2023 வருது இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஷார்ட் ஸ்பீடு, அடுத்து இந்த ஷார்ட் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது. அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ரொம்ப கம்மியாகவோ இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரியோ தான் இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மான்சேஷன் ப்ரோக்ராம், இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் மான்சேஷன் ப்ரோக்ராம் பார்க்கும்போது தெரிய வர்றது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் பர்சனலாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஷார்ட்ஸ் பண்ணி அது எப்படியாவது ஒரு 1000 2000 இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வியூஸோ போகுது அப்படின்னு சொன்னால் அதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்குன்னு. அதே சமயம் அன்னைக்கு தேதியில் உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்டேட் ஆகக்கூடிய அந்த வாட்ச் ஹவர்ஸை வந்து நீங்கள் மான்சேஷன் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா இன்னும் கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். பட் இது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். லைக் வந்து ஷார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ரீச் ஆகிறதுக்காக நான் பண்ணுறப்பா, மான்சேஷன் வந்து 2023 வரதால நான் அதிலேருந்து பார்த்துக்கிடுவேன். இப்போவே நான் வந்து ஆடியன்ஸ் வந்து பில்ட் பண்ணுறேன், அதுக்கான ஆடியன்ஸை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மென்டாலிட்டியில் இருந்துக்கோங்க. ஸோ பண்ணலாம், பட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும். ஸோ இதை மட்டும் தான் நோட் பண்ணணும், குறிப்பாக அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா B2F பிக்காச்சு ஒய்டி அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 1K போனாவே மான்சேஷன் வந்துருமா, அதாவது வியூஸை கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வியூஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து முடியாத காரியம் தான் 1K வியூஸில் வந்து. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போதும் கூட நமக்கு ஷார்ட்ஸ் மான்சேஷன் ப்ரோக்ராம் 2023 வரப்போகிறதா இருக்கட்டும் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய மான்சேஷன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ரெக்யூர்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இதே ரீச் பண்ணலாம், இல்லைனா அதை ரீச் பண்ணலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று ரீச் பண்ணிட்டு நீங்கள் மான்சேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கிடையவே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் வந்து அது ரீச் பண்ண உடனே கிடச்சிக்கிடாது, நம்ம தான் அப்ளை பண்ணணும். அந்த 3 ஸ்டெப்ஸையும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே முடித்து அப்ளை பண்ணி அவங்க ரிவ்யூ பண்ணி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் அவங்க வந்து எல்லாம் ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்ம மான்சேஷன் இனேபிள் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். உடனே அதிகமாக வரும் அப்படிங்கிறது கிடையாது. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரியான ரெவன்யூ வருது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருந்தாலே மான்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது. ஸோ இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் வித் மீ அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் லைவ் டுகெதர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கன்னு மட்டும் இல்லைங்க, எனக்கு நல்ல ஐடியா இருக்குங்க. லைக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் கூட நம்மளுடைய வியூவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நிறைய பேர் கூட கொலாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு ஃபியூச்சர் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு, எந்த வித இஷ்யூவும் இல்லாமல், அப்படி லோடிங் இஷ்யூ வேறு எதுவும் மொபைலில் வந்து பெருசாக இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நானே மட்டும் லைவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மொபைல்லையும் கூட ஈஸியாக வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து AS லவ் அஜி சரண் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸு வியூஸ் நல்லா போகுது, பட் ஃபுல் வீடியோ போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது, என்ன காரணம்? இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ் ஆல்கோரிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வேணால் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக வந்து உங்கள் சேனலில் பண்ணுறீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து ஷார்ட்ஸுக்கு பார்க்குறதுக்காக உங்களுடைய சேனலுக்கு வந்து வந்திருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ அதனால் என்ன ஆகும்னா லைக் வந்து ஆடியன்ஸ் வந்து ஷார்ட்ஸை தான் விரும்புகிறாங்க உங்களுடைய சேனலில். ஸோ நார்மல் லாங்கர் கண்டென்ட் நீங்கள் பண்ணும்போது அதை பெருசாக யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஷார்ட் ஸ்பீடில் செக் பண்ணி பார்க்கும்போது வேணால் அது ஒரு வீடியோவாக தெரியும். மற்ற நேரங்களில் அந்த ப்ரௌஸ் ஃபீச்சர்லையோ இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்லேயோ ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது நார்மலாக யூடியூப்பில் இருக்கக்கூடியது தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெகுலராக வந்து கண்டென்ட் வந்து லென்த்தும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெகுலராக கொடுங்க. ஸோ அது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்ஸ் உங்களுடைய லாங்கர் கண்டென்ட்டை ஓரளவுக்கு விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மாற ஆரம்பிக்கும். லைக் நிறைய இடங்களில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா
ஒருத்தவங்க வந்து ஷார்ட் வீடியோ பார்க்க வந்து தான் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதில் இருந்து தான் அப்படின்னு சொன்னால் பெருசாக அவங்களுக்கு வந்து லாங்கர் கண்டென்ட் மேலே விருப்பம் இல்லாத ஒரு பட்சத்தில் அது வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் குறிப்பாக வந்து யூடியூப் தரப்பில் சொல்லியிருந்த விஷயம் டீட்டெயில்டு வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது கிறிஸ் எடிட்ஸ் 2.0 வெர்ஷன் 1 அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் மூவி வந்து பை ஆர் ரெண்ட்னு இருக்கு இல்லையா, அந்த மூவியை வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொன்ன உடனே தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, என்னது இது மூவிஸ்னால் அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய மூவிஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு யூடியூப்பில் வந்து லைப்ரரி செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா மூவிஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ப்ரௌஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கத்தி மூவி வந்து நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ இதில் பை ஆர் ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பை பண்ணோம் ரெண்டுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த 100 ரூபா இல்லை 50 ரூபா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பை பண்ணால் 75 ரூபா, ஹை டெஃபினிஷனில் நமக்கு 150 ரூபா. ஸோ இதெல்லாம் பை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடவே கூடாது. அந்த தப்பை பண்ணிடவே செய்யாதீங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு வியூவராக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதை தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மூவிக்கே நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோம், இந்த மூவி நம்மளோட இது நம்ம பை பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம இந்த மூவியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ எங்கேனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷமே கூட காப்பிரைட் இஷ்யூ, அந்த ஸ்ட்ரைக் இஷ்யூமான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாலும், அதாவது ரெண்ட்டுக்கு எடுத்து அப்போவே அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் பை பண்ணி மூவியை ஓவரால் பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலும் சரி, அது இங்கே மேட்ரு கிடையாது. நீங்கள் வியூவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு கிரியேட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இதை வந்து கூடவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் Q&A வீடியோஸாக இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லையும் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது ஒரு வீடியோ இதுக்கு அதை கைஸ் மேக் பண்ணேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்மெண்ட்ஸ் இருந்தாருன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. ஸ்டால் வீடியோவில் சந்திப்போம்.